இப்ப இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இத்தனை நம்ம தமிழ்நாட்டில் 6.4 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இது பிஎல்ஓ வந்து 68,000 தான் இருக்காங்க. 30 நாளுக்குள்ள எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற நியாயமான சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அது இவங்க சொன்ன மாதிரியே போன வருஷம் தான் அக்டோபர் மாசம் இன்னொரு வாக்காளர் பட்டியலை சரி பார்த்து இந்த ஜனவரி மாசம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் அவங்க சொல்லாத விஷயம் சொல்றேன். அடுத்த வருஷம் அவங்க சென்சஸ் பிளான் பண்றாங்க. வீட்டுக்கு வீடு போய் சென்சஸ் எடுப்பாங்க. அதுக்குள்ள ஏன் இந்த அவசரம்? சரி, இந்த நியாயமான கேள்வி எல்லாத்துக்கும் வருது இல்ல. இதற்காக அஞ்சலி பரத்வாஜ்ங்கிறவங்க ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே எலெக்ஷன் கமிஷன்ல அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. நீங்க கமிஷன்ல வந்து இப்ப வந்து 2025 வந்து SIR எனப்படுகிற சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வரீங்களே, இதை எதன் அடிப்படையில் முடிவெடுத்தீங்க? இதுக்கு என்ன டிஸ்கஷன் நடந்தது? என்ன ஏதாச்சும் நீங்க வந்து ஆபீஸ் நோட்டிங்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் போடுறாங்க. என்ன ரிப்ளை வந்துச்சு தெரியுமா? அந்த மாதிரி எந்த முடிவு எடுக்கலன்னு ரிப்ளை வந்தது. ஆர்டிஐ போட்டவங்க திருப்பி ஃபர்ஸ்ட் அப்பீல் போறாங்க. ஃபர்ஸ்ட் அப்பீலேட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அங்க போனாலும் அதுதான், எந்த விதமான தேர்தல் ஆணையத்துல எந்த விதமான ஆர்டர், ரிட்டர்ன் ஆர்டரும் இல்லாம இந்த SIR நடைபெறுது. இது உண்மையிலுமே ஜனநாயக நாடா இல்லையாங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்ல, சரி இவ்வளவு அவசர கதி இல்ல, இவ்வளவு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாம, ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாம SIR நடத்துறீங்க, பீகார் நடத்துனீங்க. இவ்வளவு ப்ரொசீஜர் சொல்றீங்கல்ல, இத்தனை பேர் பிஎல்ஓஸ்க்கு வந்து போய் ஃபார்மை கொடுக்கணும், ஃபில் பண்ணணும், செக் பண்ணணும், டிராஃப்ட் ரோல் வந்துச்சுன்னா நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அதை வந்து நம்ம அப்பீல் பண்ணலாம், அதை வந்து அதை சரிப்படுத்தணும். இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குல்ல. பீகார்ல என்ன நடந்துச்சு? ஒரே வீட்டுல 10க்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட வீட்டுல வாக்காளர்கள் எத்தனை இடத்துல இருக்காங்க? அதெல்லாம் என்னாச்சு? இந்த மாதிரி நியாயமான கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் சரியான பதிலே சொல்லல. சோ இதனாலதான் நமக்கு வந்து ரொம்ப சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இது வந்து உண்மையான நோக்கம் என்னங்கிறது. அதுவும் கரெக்டா இதுதான் சாக்குன்னு நம்ம திமுக காரங்க வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு, இவங்க அண்ணெல்லாம் சொல்ற மாதிரி, நான் வந்து இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் ஆதரவாளர்கள் வாக்காளர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஸ்பெசிபிக்கா பார்த்து அவங்களுக்கு எல்லாம் ஃபார்ம் கிடைக்காம இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணணும்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடுங்கிற மாதிரி திமுக காரங்களுக்கு நாம போய் ஃபில் பண்ணிட்டு நாம திமுக ஜெயிக்கிறது இப்படி எல்லாம் நம்ம தில்லுமுள்ளு பண்ணிலாம் ஜெயிக்க தேவையில்ல. நாம போய் நேர்மையா நாம ஜெயிக்க போறோம், நேர்மையா ஜெயிக்க போறோம். அது மாதிரி இந்த SIR நம்ம அரசியலுக்காக பண்ணல, நம்ம மக்கள் உரிமைக்காக பண்றோம். மக்கள் பிரச்சனைக்கு நாம் குரல் கொடுக்கிற முதல் கட்சி தமிழக வெற்றி கழகமா தான் இருக்கும். SIR ஃபர்ஸ்ட் வந்தப்ப இந்தியாவில் பீகார்ல வந்தப்ப தமிழ்நாட்டில இருந்து வந்த முதல் குரல் தமிழக வெற்றி கழகத்தின் குரல். அதனால நம்ம தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நீங்க போய் எல்லாத்தையும் சொல்லணும், இங்க வராத நிர்வாகிகள்ட்டையும் சொல்லணும். நீங்க போய் இந்த ஃபார்ம் BLO ஃபார்ம்ட்ட நீங்க கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுத்து ஃபில் பண்ணி இந்த வாக்காளர் பட்டியலில் எல்லாத்தோட பெயர்களும் இடம்பெறும் வகையில் நீங்க அனைவரும் உழைக்க வேண்டும், கடுமையா உழைக்கணும். இதுல வந்து எந்தவித எஸ்கேப்பும் கிடையாது. அது மட்டுமல்ல, இப்ப டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் இது நம்ம ஒரு மாசம் கழிச்சு நம்ம எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பேர் 2 விஷயம் பண்ணணும். நம்ம ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுத்த பேர்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்னு 2வது விஷயம், போலி வாக்காளர்கள் இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். உங்களை இந்த பூத் இது யார் பண்ண முடியும்னா அந்த பூத் லெவல்ல இருக்கிற நம்ம BLA 2 ஏஜ் அவங்க தான் பார்க்க முடியும். பாருங்க, ஏன்னா சேர்க்கறது வந்து அவங்க சிஸ்டம்ல சேர்க்கறது ரொம்ப ஈஸி. நீங்க எதிர்கட்சி தலைவர் நீங்க கர்நாடகால பார்த்திருப்பீங்க, ஒரு கால் சென்டர்ல இருந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க வந்து அப்லோட் பண்றாங்க. சோ அதுவும் நாம விஜிலண்டா இருக்கணும். பார்த்து போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுறாங்களா அப்படின்னு அதையும் நீங்க பார்த்து நம்ம வந்து அந்த புகார் அனுப்பணும். செய்வீங்களா? சூப்பர். அதாவது கோயம்புத்தூர்ல சொன்ன மாதிரி இந்த கொளுத்தும் வெயிலையும் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, குறிப்பா பெண்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய சிறப்பு. இந்த பெண்கள் ஆதரவு வேற எந்த கட்சிக்குமே கிடையாது. இவங்க விக்னேஷ் சொன்ன மாதிரி ஜென்சி ஓட்டார் ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாரு. தப்பு. தமிழக மக்கள் திமுக கட்சிக்காரங்களை தவிர எவனுமே ஓட்டு போட மாட்டாங்க திமுகக்கு. அடுத்து வர 2026ல கோயம்புத்தூர்ல இருக்கிற 10 தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொகுதிகளிலும் தமிழக கழகம் வெற்றி பெற்று
நமது வெற்றி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று ஒரு நல்லாட்சியை தருவார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.